நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே சாமுடி சரி சொல்கிறாங்க, சரி விடு, எதுக்கு தேவையில்லாமல் நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அக்கா நான் சொல்கிறத இப்போயாவது நம்புக்கா, இதை பார்த்தா உனக்கு நம்புற மாதிரியாக்கா இருக்குது, இவன் பொய் சொல்கிறாங்க, இவன் தான்க்கா வந்துட்டு அந்த ராஜா சேதுபதியை பேரனா நடிக்க வந்தவன், ஏன்க்கா நீ புரிஞ்சுக்க மாட்டிக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ தயவுசெய்து நீ கொஞ்சம் சும்மா இரு, ஏன் ஒரு ஆள் மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்களா? அதான் இந்த கடையோட ஓனரே வந்து சொல்கிறார்ல, இவங்க 2 வருஷமாக வேலை செய்கிறான்னு, எப்போ பார்த்தாலும் உனக்கு நம்ம ராஜா மாப்பிள்ளை மேலே பழி சொல்கிறதே வேலையாக இருக்குது, இப்போ மறுபடியும் அவரை பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, அக்கா நீயே யோசித்து பாரு, நான் எதுக்கு அவன் மேலே தேவையில்லாமல் பழி சொல்லணும், எனக்கு எதுக்கு அவனை பிடிக்காமல் போகணும், அவன் ராஜா சேதுபதியோட பேரை, அந்த ஒரு ரீசன் தான், இதை நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் நீ தாங்க கேட்க மாட்டேங்கிற, என்னை இப்போயாவது நம்புக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கம்மா இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது, அது என்கிட்ட என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ராஜா அங்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்காப்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி சொல்கிறாங்க. அக்கா அக்கா அவனை பிடிக்க ஏன்க்கா அப்படி பண்ணுறேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, ட்ராமா பண்ணிருக்காங்க, இன்னுமாக்கா உனக்கு புரியலை, எப்படிக்கா இதெல்லாம் நீ ஈஸியாக நம்புற அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ உனக்கு தான் எல்லாமே பிரச்சனை, கொஞ்சம் அமைதியாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ஒரேடியாக சாமுடி சரியாக அதட்டி உட்கார வச்சிடுறாங்க. சந்திராக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அது எப்படி இவனை இன்னைக்கு எப்படியாவது மாட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு நினச்சா ஒரு செகண்டில் நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்கானே, இதுவும் கண்டிப்பாக அந்த கார்த்தியோட வேலையாக இருக்கும். அந்த ராஜா சேதுபதியோட பேரை லேசுப்பட்ட ஆளு கிடையாது, நம்ம இங்கே வர்றோம்னு சொல்லிட்டு முன்னக்கூட்டியே தெரிஞ்சு இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் பாரு, என்ன பண்ணாலும் அவனை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே இருக்க, என்ன அமைதியாக இருக்க, வா பேசாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி விறுவிறுன்னு அங்கே வந்து கூப்பிட்டு போயிட, இங்கிட்ட ராஜாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல, போங்கடி போங்க உங்களுக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நின்று நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காப்ல. அடுத்து வந்துட்டு பாண்டியம்மாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை வந்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க, எதுக்கு சித்தி அவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஒரு காரியமாக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்றாங்க. உடனே அமுச்சு விட்ட ஆளு வர்றாங்க, இன்னைக்கு சாயந்தரம் அந்த தீமிதி திருவிழா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாமா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ கேட்குறான், அதுல அந்த கிழவியோட பேத்திகள்லாம் தீமிதிக்க போறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாமா எல்லாருமே தான் தீமிதிக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாங்க, சித்தி அவங்களை எப்படியாவது தீமிதிக்க விடாம தடுக்கணுமா, பிரச்சனை பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, நீ வேற அவசர புத்திக்காரடா, கொஞ்சம் சும்மா இரு, நான் யோசித்து வச்சிருக்க பிளானே வேற, அவங்க தீமிதிக்கிற கடைசி திருவிழா இதுதான், அதுக்கடுத்து அவங்க இந்த உலகத்திலே இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்ல, சித்தி அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்க, இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இருக்கிற வெள்ளன் குரூப்ஸ்க்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, இதில் இந்த பாண்டியமெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாதிரி சீரியலில் ஒரு டைமை கடத்துறதுக்கு மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, இதில் பாண்டியம்மா கேரக்டர்லாம் தேவையே இல்லை, இன்னும் சீரியலை வேறு எப்படியாவது விறுவிறுப்பாக கொண்டு போகலாம், அதை விட்டுட்டு புதுசாக பாண்டியம்மா தூண்டியம்மான்னு வந்துக்கிட்டு டெய்லி ஒரு இளவு பாய போட்ட அளவுன்னு என்னத்தையாவது ஒன்றை பண்ணிகிட்டு இருக்கு பாண்டியம்மா. உடனே வந்துட்டு அந்த வந்திருக்காம்ல அவங்ககிட்ட சொல்கிறாங்க, மஞ்சள் தண்ணி அவங்க மேலே ஊற்றக்கூடாது, அந்த பெட்ரோல் கலந்த தண்ணியை தான் ஊற்றணும், அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அவங்க உசுரோடே இருக்கக்கூடாது, அப்படியே இந்த தீயில எரிஞ்சு சாம்பலாக போகணும், அதுக்கடுத்து சாமிக்கு தான் அது இதுன்னு என்னத்தையாவது சொல்லி அந்த கிழமையை ஊரை விட்டு துரத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, சித்தி நல்லா தான் பிளான் போட்டிருக்கீங்க, ஆனால் மண்ணெண்ணெய் வாசனை வருமே, அது வேற கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு லிக்விட் இருக்குது தம்பி, அதை இதில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அப்படி பெட்ரோல் வாசனை மண்ணெண்ணெய் வாசனை இப்படிலாம் எதுவுமே வராது, அப்படியே எந்த வாசமும் வராத மாதிரி தான் இருக்கும், இப்போ பாருங்க நான் கலக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கெமிக்கல்லாம் வந்துட்டு கலக்குறாங்க. உடனே சிவனாண்டி எடுத்து மூந்து பார்க்குறான், ஆமா சித்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல, டேய் அவங்க மஞ்சள் தண்ணி வச்சிருப்பாங்களா அதை தூக்கிட்டு இதை மாற்றி வைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறேன், சித்தி இன்னைக்கு தான் சித்தி சரியான ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு அடியோடு அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பம் அழிய போகுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நெருப்பில் எரிஞ்சு எல்லாரும் இன்னைக்கு சாக போகிறாளுங்க, இதோட அவங்களுக்கு விடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.